நான் என்னுடைய நெருக்கமான நண்பர்களிடம் கேட்பேன். அவர்கள் வயதாளிகளாகவும் இருப்பார்கள், சில நேரம் ஒரு 60-65 வயது உடையவர்களாகவும் இருப்பார்கள். உங்களுடைய ஃபேமிலி லைஃப் எப்படி என்று கேட்பேன். ஏதோ போகிறது என்று தான் சொல்கிறார்களே தவிர மகிழ்ச்சியாக வாழுகிறோம் என்று சொல்வதில்லை. ஒரு 50க்கு உட்பட்டவர்களிடம் கேட்கும்போது எனக்கு பொருத்தமான மனைவியாக என்னுடைய மனைவி இல்லை என்பதுதான் பெரும்பாலானவர்களுடைய கருத்தாக இருக்கிறது. அதே நேரத்தில் நெருக்கமான பெண்களிடம் போய் கேட்டால் அவர்கள் பெருமூச்சு விடுகிறார்கள், எனக்கு வாழ்க்கை அமையவில்லை. பெரும்பாலானவர்களுடைய நிலை. இப்போ வீட்டுக்குள் குடும்பத்திற்குள் ஒரு சந்தோஷமான நிலை இல்லை. இந்த நிலை நீடிப்பதனால் அந்த வீட்டில் வளரக்கூடிய குழந்தைகள் இருக்கிறார்களே, அந்த குழந்தைகள் உளவியல் ரீதியாக பாதிக்கப்படுவார்கள். அவர்கள் கடும் கெட்டிக்காரர்களாக இருப்பார்கள். ஆனால் தாயும் தந்தையும் அடிக்கடி சண்டை போடுவதனால் அந்த கெட்டித்தனம் கம்மியாகும். மிகப்பெரிய கெட்டிக்கார குழந்தைகளாக அந்த குழந்தைகளை அல்லாஹ் தந்திருப்பான், திறமையான குழந்தைகளாக தந்திருப்பான். ஆனால் அந்த குழந்தைகள் சிறு வயதில் மன அழுத்தத்திற்கு உள்ளாகிறார்கள். எனக்கு மிக நெருக்கமான ஒரு வீட்டுக்கு சென்றிருந்தேன். அந்த கணவனும் மனைவியும் அடிக்கடி பிரச்சனை. அவர்கள் 2 பேரையும் சமாதானப்படுத்துவதற்காகத்தான் அவர்களுடைய வீட்டுக்கு நான் சென்றேன். அவர்களுக்கு இந்த சண்டையின், அவர்கள் 2 பேருக்கும் இடையில் உள்ள சண்டையின் பாரதூரத்தை உணர்த்துவதற்காக அவர்களுடைய வீட்டில் ஒரு வயதுக்கு வந்த பிள்ளை இருந்தது, +2 படிக்கக்கூடிய. அந்த பிள்ளையை அழைத்து கேட்டேன், இவர்கள் 2 பேரும் உங்களுடைய தாயும் தந்தையும் அடிக்கடி சண்டை செய்வது உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டேன். ஆம், எனக்கு நன்றாக தெரியும். இப்போ நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுவீர்கள், இவர்கள் சண்டை செய்வதை வைத்து நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுவீர்கள் என்று கேட்டபோது அந்த பிள்ளை தயக்கமாக இருந்தது. நான் பயப்படாமல் உங்களுடைய உள்ளத்தில் தோன்றுவதை சொல்லுங்கள் என்று கேட்டபோது அந்த பிள்ளை சொன்னது, ஒரு 17 வயது இருக்கும். அந்த பிள்ளை சொன்னது, வீட்டை விட்டு ஓடிவிட வேண்டும் போன்று எனக்கு ஃபீலிங்ஸ் வருகிறது. இவர்கள் அடிக்கடி சண்டை செய்வதை பார்த்தால் வீட்டை விட்டு ஓடிவிட வேண்டும் போல இருக்கிறது. அப்போ நான் அந்த பிள்ளை அனுப்பி போட்டு இவர்களோடு பேசினேன். யாராவது ஒருவன் உங்களுடைய பிள்ளையை லவ் பண்ண ஆரம்பித்தால் நிச்சயமாக இந்த பிள்ளை அவனோடு ஓடிவிடும். ஏனென்றால் அந்த பிள்ளைக்கு அன்பு கொடுக்க வேண்டிய நீங்கள் அன்பை கொடுக்காமல் நீங்கள் 2 பேரும் அடிக்கடி சண்டை செய்து கொண்டிருப்பதனால் அந்த பிள்ளைக்கு அன்பு செலுத்துகிற ஒரு இடம் தேவைப்படுகிறது. இன்னும் ஒரு சம்பவம், ஒரு 18-19 வயதுடைய ஒரு ஸ்டூடெண்ட் கேர்ள், அவர் அடிக்கடி மயங்கி விழுவார். அப்போ அந்த மாணவி மயங்கி விழுவதை பார்த்துவிட்டு டாக்டர்களிடம் அனுப்பினோம். டாக்டர்கள் என்ன சொன்னார்கள் என்றால், இந்த பிள்ளைக்கு ஒன்றுமில்லை என்று. பல தடவைகள் மயங்கி விழுந்திருக்கிறது. ஆனால் எல்லா பரிசோதனைகளையும் செய்த டாக்டர்கள் சொன்னார்கள், இந்த பிள்ளைக்கு ஃபிசிக்கலி உடலியல் ரீதியாக இந்த பிரச்சனையும் இல்லை. பிறகு அவரை என்னிடம் அழைத்து வந்தார்கள். நான் அந்த பிள்ளையோடு மிக அன்பாக பேசிக்கொண்டிருந்தேன். பேசிக்கொண்டிருக்கும் போது அந்த பிள்ளையினுடைய பிரச்சனை என்னவென்றால், தாயும் தந்தையும் அடிக்கடி சண்டை போடுகிறார்கள். இயல்பாக எல்லோருக்கும் ஒரு அன்பு தேவை வாழ்க்கையில். இந்த பிள்ளைக்கு வீட்டில் அன்பு கிடைக்கவில்லை. அப்போ அவர் படிக்கிற இடத்தில் அவர் சிலரிடம் அன்பை எதிர்பார்த்தார், நண்பிகளிடம், தோழிகளிடம். அவர்களிடமிருந்தும் அந்த அன்பு போதிய அளவு கிடைக்காத போது அவர் ஒரு யோசிக்கிறார், நாம் ஒரு மாணவியினுடைய, நம்முடைய பெரலல் சகோதரியுடைய மடியில் உறங்க வேண்டும், அந்த பிள்ளைகளினுடைய கையை பிடித்து கொண்டிருக்க வேண்டும். இதற்கு என்ன வழி என்றால் மயங்கி விழுவது. மயங்கி விழுந்தால் உடனடியாக வகுப்பு தோழிகள் எல்லோரும் வருவார்கள். அந்த மாணவியை தூக்கி மடியில் வைப்பார்கள். ஒருவர் கையை தேய்த்து விடுவார், இன்னும் ஒருவர் காலை தேய்த்து விடுவார். ஒரு 15-20 நிமிடங்கள் அந்த பிள்ளை அந்த அன்பை பெற்றுக்கொள்கிறது. இது 2 உதாரணங்கள். இதுபோல நூற்றுக்கணக்கான உதாரணங்கள் சொல்லலாம். இப்போ தாயும் தந்தையும்
வீட்டிலே பிரச்சனைகளோடு இருக்கிற போது அவர்கள் 2 பேரும் அவங்களோட பிரச்சனையை தான் பார்க்குறாங்க. அல்லாஹு தஆலா அமானிதமாக கொடுத்த பிள்ளைகளுடைய பிரச்சனைகளை அவர்கள் மறந்து விடுகிறார்கள். பிள்ளைகள் பாதிக்கப்பட சும்மா பிடிச்சி எல்லாரும் பேசுகிறாங்க. இப்போ முஸ்லீம் பிள்ளைகள் மாற்று மத வாலிபர்களோடு ஓடுகிறார்கள், தவறான தொடர்பு வைக்கிறார்கள், பெண்கள் தவறான தொடர்பு வைக்கிறார்கள். இதெல்லாம் நம்ம இன்றைக்கு பரவலாக பேசக்கூடிய செய்திகள். திருமணம் முடித்த பெண்கள் வேறு ஆண்களோடு தவறான தொடர்பில் இருக்கிறார்கள். இதெல்லாம் பெரிய ஹராம்கள், சமூக சீர்கேடுகள், ஒழுக்க சீர்கேடு எல்லாருக்கும் தெரியும். என்ன பிரச்சனை என்றால், ஒரு பெண் திருமணம் முடிக்கும் போது, இப்போ திருமணம் முடிக்காமல் இருக்கிற பிள்ளைகளிடத்தில் நீங்கள் ஏன் திருமணம் முடிக்க வேண்டும் என்று கேட்டால் அவர்கள் முதலில் என்ன சொல்வார்கள் என்றால், நான் ஜாலியாக இருக்க வேண்டும். அதான் அவர்களுடைய எதிர்பார்ப்பு. ஒரு ஆணை ஹலாலாக அவர்கள் அடைந்து அவரோடு அன்பை பரிமாறி மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதுதான் இபாதத் என்றெல்லாம் சொல்ல மாட்டேன். அது சும்மா ஒரு ஆர்டிஃபிஷியல் ஆன்சராக இருக்கும். ஏன் நீங்கள் திருமணம் முடிக்க வேண்டும் என்று கேட்டால், அல்லாஹ் குர்ஆனில் சொல்வதற்காக நான் திருமணம் முடிக்கப் போகிறேன், ஹதீஸில் வருவதற்காக திருமணம் முடிக்கப் போகிறேன் என்று சொல்வதெல்லாம் ஆர்டிஃபிஷியல் ஆன்சர்ஸ். நேச்சுரலான ஆன்சர் என்ன? அந்த பிள்ளைக்கு ஒரு அன்பு தேவைப்படுகிறது. அந்த அன்பை அந்த கணவன் கொடுக்க தவறுகிற போது அந்த பிள்ளை ஸ்ட்ரெஸ் ஆகிறது. அந்த ஸ்ட்ரெஸ்ஸினுடைய வெளிப்பாடு என்னென்றால், யாராவது ஒருவர் அன்பு செலுத்த ஆரம்பித்தால் அவரோடு தொடர்பை ஏற்படுத்திக் கொள்கிறது. அது சில நேரங்களில் குடும்பத்தில் உள்ள மஹ்ரமான சில உறவுகளோடு கூட நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அப்ப பெற்றோர் அவர்களுடைய ரோலை மறந்து அவர்கள் பிரச்சனைகளை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். பிள்ளைகள் இந்த சூழலிலே வளர்கிறது. அப்ப குடும்பம் எப்படி இருக்குன்னால், இனிமையாக இருக்க வேண்டிய குடும்பம், மகிழ்ச்சியாக இருக்க வேண்டிய குடும்பத்தில் நிம்மதி இல்லை. இக்கரைக்கு அக்கறை பச்சை என்று சொல்லுவோம். அந்த நிலை தான் இப்போது இருக்கிறது. என்னையும் என்னுடைய குடும்பத்தையும் பார்க்கிற என்னுடைய நண்பர் நினைக்கிறார், மாஷா அல்லாஹ் ஷேக் அவருடைய குடும்பத்தோடு சந்தோஷமாக இருக்கிறார் பாருங்களேன். என்றால் மக்கள் வரும்போது ஒரு டிராமா, நம்முடைய வீட்டுக்கு கெஸ்ட் விசிட்டர்ஸ் வரும்போது ஒரு டிராமா, அல்லது நம்ம எங்கேயாவது போகிற போது ஒரு டிராமா. என்னது? அன்பாக இருப்பது போன்று காட்டிக்கொள்வது. வீட்டுக்குள் வந்தால் பிரச்சனை ஸ்டார்ட்ஸ். இப்ப அவர்கள் என்ன நினைக்கிறார்கள்? மாஷா அல்லாஹ் அவருடைய குடும்பம் சூப்பர், நல்ல குடும்பம், மகிழ்ச்சியான குடும்பம் என்று நினைக்கிறார்கள். நான் நினைக்கிறேன் என்னுடைய பிரச்சனை எனக்குத்தானே தெரியும். நான் நினைக்கிறேன் நமக்குத்தான் நிம்மதி இல்லை பாருங்க, மாஷா அல்லாஹ் அந்த குடும்பம் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கிறது, எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கிறது என்று நினைக்கிறேன். கடைசியில் பார்த்தால் வீட்டுக்கு வீடு வாசல் படி. ஃபேமிலி கவுன்சிலிங். இப்போ நானும் ஒரு ஃபேமிலி கவுன்சிலர் தான். வருவார்கள், உட்காருவார்கள், பிரச்சனைகளை சொல்லுவார்கள், கேட்டுக்கொண்டு. எங்களுக்கு படித்து தாரது என்னன்னு கேட்டால், ஒரு கவுன்சிலர் ஷுட் பி அ குட் லிசனர். ஒரு கவுன்சிலர் ஒரு நல்ல லிசனராக இருக்க வேண்டும். அதாவது பிரச்சனைகளை சொல்லும்போது கேட்டுக்கொண்டிருக்க வேண்டும். கேட்டுக்கொண்டிருப்போம். அவருடைய பிரச்சனைகளை லேடி கொஞ்ச நேரம் பேசுவாங்க, அதுக்கப்புறம் அவர் ஹஸ்பண்ட் கொஞ்ச நேரம் பேசுவார். பேசுனதுக்கு பிறகு நம்ம ஒரு சொல்யூஷனை சொல்லுவோம். உண்மையிலே இது பெர்மனன்ட் சொல்யூஷனாக மாறாது. என்றால் ஒரு 1 hour பேசிக்கொண்டிருப்பதில் நம்ம சொல்லக்கூடிய 10 நிமிட நசீஹத் எப்படி லைஃப்பை மாற்ற போகிறது. நமக்குரிய அமௌண்ட் வரும், நம்ம வாங்கிட்டு போயிட்டு இருப்போம். அவங்களும் இப்படி நம்மகிட்ட வருவாங்க, புறவை சொல்லுவாங்க, அவர கவுன்சிலிங் சரி வரல, இன்னும் ஒரு இடத்துல போகும்போது இன்னும் ஒரு கவுன்சிலர். பிறகு ஃப்ரெண்டுகிட்ட சொன்னோன்னே அவர் சொல்லுவார், இல்லை சென்னையில் ஒரு நல்ல கவுன்சிலர் இருக்கிறார், நல்ல எக்ஸ்பர்ட், அவர்கிட்ட போகும். இப்படியே அலைகிறது தான். நிம்மதியை தேடி அலைகிறோம். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இது எப்படி சொல்றேன்னால், கையில் வெண்ணெயை வைத்துக்கொண்டு எதுக்கு அலைகிறார்? நெய்க்கு அலைகிற கூட்டம் தான் நம்முடைய கையில் வெண்ணெய் இருக்கிறது. அந்த வெண்ணெய் தான் இஸ்லாம். இஸ்லாம் புறக்கணிக்கப்படுகிற போது அந்த இடம் நெருக்கடியான இடமாகத்தான் மாறும். அது பிஸ்னஸாக இருந்தாலும் அப்படித்தான். மாஷா அல்லாஹ் நல்லா பிஸ்னஸ் போயிட்டு இருக்கும். சின்ன சின்ன பிஸ்னஸ்லாம் ஆரம்பிப்பார், பிஸ்னஸ் போயிட்டு இருக்கும். திடீர்னு பார்த்தா பெரிய கடை, பெரிய பிஸ்னஸ், நெருக்கடி. ஏன் இந்த நெருக்கடி? அல்லாஹ் தெளிவாக சொல்லிவிட்டான், وَمَنْ أَعْرَضَ عَنْ ذِكْرِي فَإِنَّ لَهُ مَعِيشَةً ضَنْكًا.
என்னுடைய திக்ரை யார் புறக்கணிக்கிறாரோ அவருக்கு நெருக்கடியான வாழ்க்கையை நாம் கொடுப்போம். இப்போ படைத்தவன் சொல்லக்கூடிய செய்தி. நம்ம சொன்னா, சில அம்மா அப்பா சொன்னா கூட செய்ய இல்லாமல் போகும். ஒரு ஆட்சியாளர் சொன்னா கூட செய்ய முடியாமல் போய்விடும். ஆனால் படைத்தவன் சொல்கிறான், وَمَنْ أَعْرَضَ عَنْ ذِكْرِي فَإِنَّ لَهُ مَعِيشَةً ضَنْكًا. என்னுடைய திக்ரை யார் புறக்கணிக்கிறாரோ அவருக்கு நிச்சயமாக நெருக்கடியான வாழ்க்கை வரும். திக்ர் என்றால் என்ன? இஸ்லாம், குர்ஆன், ஹதீஸ். இன்னா நஹ்னு நஸ்ஸல்னா الذِّكْرَ وَإِنَّا لَهُ لَحَافِظُونَ. இந்த திக்ரை நாம் தான் இறக்கினோம், நாமே அதை பாதுகாப்போம். அப்ப திக்ர் என்பது குர்ஆன், ஹதீஸ். இப்போ குர்ஆன் ஹதீஸை ஒருவர் புறக்கணித்து வாழ்ந்தால் அவருக்கு நெருக்கடி கன்ஃபார்ம். அவரிடத்தில் நிறைய காசு இருக்கலாம், நிறைய செல்வாக்கு இருக்கலாம், ஆனால் நிச்சயமாக அவருடைய லைஃபில் நெருக்கடி வந்தே தீரும். ஏனென்றால் சொன்னவன் சாதாரணமான ஒருவன் அல்ல. என்னையும் உங்களையும் இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்தையும் படைத்த ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான், நீங்கள் புறக்கணித்தால் உங்களுக்கு நெருக்கடியான வாழ்க்கை. அப்ப இன்று அன்புள்ள சகோதரிகளே, நம்மிடத்தில் சொல்யூஷன் இருக்கிறது. மகிழ்ச்சியான குடும்ப வாழ்க்கைக்கான தீர்வு நம்மிடம் இருக்கிறது. ஆனால் நம்ம அங்க தேடல, நமக்கு அந்த ஐடியாவும் வருவதில்லை. தீன் கஷ்டமாக இருக்கிறது மனதுக்கு. இப்போ பெரும்பாலான மக்கள், இப்போ நம்ம பேசிக்கொண்டிருப்பது ஓரளவு தீனோடு தொடர்பாக இருக்கிற மக்களோடு. இவர்கள் குடும்பத்தில் ஓரளவு சந்தோஷமாகத்தான் இருப்பார்கள். எவ்வளவுக்கு தீனோடு ஈடுபாடு இருக்கிறதோ அவ்வளவுக்கு வாழ்க்கையில் மகிழ்ச்சி இருக்கும். ஆனால் நம்முடைய சமுதாயத்தில் மிகப்பெரிய ஒரு கூட்டத்திற்கு இந்த குர்ஆன், ஹதீஸ், தீன், இஸ்லாம், தொழுகை, நோன்பு ஒன்றும் கிடையாது. எந்த நேரம் அவர்களுடைய மைண்டில் இருப்பதெல்லாம் பணம், புகழ், செல்வாக்கு, பிரஸ்டீஜ், ஈகோ, வீடு, நகை, ஆடை, மகளுடைய திருமணம் அப்படி, மகனுடைய படிப்பு இப்படி, இதில் பெருமை. இந்த நிலையில் தான் இருக்கிறார்கள். ஒரு பயான் என்றால் அவர்களுக்கு இதெல்லாம் பெரிய ஒரு மேட்டர் இல்லை. பயான் கேட்க போகிறது, பள்ளி வாசலுக்கு போகிறதெல்லாம் அவங்களுக்கு ஒரு பெருநாள் வந்தால் முடியுமெண்டா தொலை போய் வருவார்கள். வேறு அவர்களுடைய வீட்டில் நீங்கள் போய் பார்த்தால் அவர்களுடைய ஃபோன் இருக்கும், ஃபோனில் ஒரு பயான் கேட்க மாட்டார்கள். அவர்களுடைய வீட்டில் ஒரு ஏதாவது டிவி செட்டப் இருக்கும், அதில் ஒரு பயான் போக மாட்டாது. அவர்களுடைய வீட்டில் ஒரு மினி லைப்ரரி இருக்கும், இங்கிலீஷ் புத்தகங்கள் இருக்கும், நாவல்ஸ் இருக்கும், ஏதாவது டெக்ஸ்ட் புக்ஸுகள் இருக்கும். ஆனால் தர்ஜமத்து குர்ஆன் இருக்காது, புகாரி இருக்காது, ரஹீக்குல் மக்தூம் இருக்காது. இதுதான் பெரும்பாலானவர்களுடைய நிலை. நாம் நினைப்போம் என்னவென்றால், மாஷா அல்லாஹ், பெரிய வீடு, பெரிய படித்தவர்கள், அவங்களோட வீட்டில் அவங்களோட மகன் யூஎஸ்ல இருக்கிறார், மகளை கல்யாணம் முடிச்சுட்டு போய் யூகேயில் மகள் செட்டில்ட், அவருக்கு சென்னையில் அப்படி இருக்கிறது, மதுரையில் இது இருக்கிறது, இப்படின்னு நம்ம பார்ப்போம். உள்ள போய் பார்த்தால்தான் ஆலம்பழம் போல நிலைமை இருக்கும். ஆலம்பழம் கேள்விப்பட்டிருப்பீங்க, வெளியில பார்க்கறதுக்கு அழகா இருக்கும், உள்ள பார்த்தா புழு. அதுபோல் அவர்களுடைய லைஃப் இருக்கும்.